கோலம் இடும் கை சிறுகதை. ஆசிரியர் பூவாலூர் சுந்தரராமன் அவர்கள். ஆறாம் அமுதத்துக்கு இந்த கார்த்திகைக்கு 55 வயது முடிகிறது. இன்னும் 2-3 ஆண்டுகளில் வேலையிலிருந்து ஓய்வு பெறப்போகிறார். ஆனால் மனுஷன் பெரிய சவடால் பேர்வழி. தலையிலே ஒரு மயிர் நரைக்காது இருந்ததற்கு ஏற்றபடி தினம் தவறாமல் முகசவரம் செய்து கொண்டதனால் அவரை பார்த்தவர் எவரும் 40 வயதுக்கும் குறைவாகவே மதிப்பு போட்டார்கள். இத்துடன் தும்பைப்பூ போல வெள்ளை வெளேரென்று கண்ணை பறிக்கும் மில் வேஷ்டி, பஞ்சகச்சம், அரைக்கை பனியன், 4 முழ தொண்டு, நெற்றியிலே ஒற்றைக்கோடு திருமண், முகத்தில் எப்போதும் தவழும் புன்னகை, சிரிக்க சிரிக்க வேடிக்கை பேச்சு. அவர் இருக்கும் இடத்தில் எப்போதும் ஒரு கலகலப்பும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு முன்னால் அவர் குடியிருந்த காலனியில் எதிர்வீடு 6 மாத காலமாக பூட்டி கிடந்தது. அதை தில்லியில் இருக்கும் எவரோ வாங்கிவிட்டார்கள் என்ற வதந்தி உலாவிற்ற. வேறு சிலர் ரெண்ட் கண்ட்ரோலருக்கு போயிருக்கிறது என்று கிசுகிசுத்தார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் மாலை அந்த வீட்டின் முன்னால் ஒரு லாரி வந்து நின்றது. 2-3 ஆட்கள் பரபரப்புடன் இறங்கி லாரியில் இருந்த சாமான்களை எல்லாம் அந்த வீட்டிலே நிரப்பிவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு போனார்கள். மேலும் 1 வாரம் வீடு பூட்டியே கிடந்தது. திடீரென்று ஒரு நாள் மாலை வீட்டிலே ஆள் நடமாட்டம் தென்பட்டது. இரவில் வீட்டிலே விளக்கு எரிய ஆரம்பித்தது. மறுநாள் காலையில் அந்த வீட்டு வாசலில் நீர் தெளிக்கப்பட்டு வெகு அழகாக கோலம் போடப்பட்டு இருந்தது. அந்த கோலம் வரையப்பட்டு இருந்த விதமும் அந்த ரேகைகள் ஓடியிருந்த லாவகமும் அவரையும் அறியாமல் அவர் ஷபாஷ் என்று கூறும்படி இருந்தது. யார் அவ்வளவு ஒயிலாக பணிக்கையாக அந்த கோலத்தை போட்டிருப்பார்கள் என்பதில் ஆறாம் அமுதின் மூளை ஆராய்ச்சி செய்ய தொடங்கியது. நிச்சயமாக வேலைக்காரி போட்டிருக்க முடியாத. அவ்வளவு அழகாக கோணல் மாணல் இல்லாதபடி சாமாத்தியகரமாக நிறுத்தி எந்த வேலைக்காரி போட்டிருப்பாள்? ஆறாம் அமுதத்துக்கு புரியவில்லை. மறுநாள் பொழுது புலர்ந்தும் புலராததுமாக இருக்கும் மனதை மயக்கும் வேளையில் வேலைக்காரி வாசலில் தண்ணீர் தெளித்த கையுடன் 18-20 வயது இருக்கும் ஒரு பெண் கோலமாவை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்ததை ஆறாம் அமுது பார்த்தார். அவர் கண்கள் நிலைக்குத்தி நின்றுவிட்டன. எங்கிருந்து இந்த அப்சரஸ் தோன்றினாள்? கண்களை உள்ளம் கையால் தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தார். அந்த பெண்ணின் அழகும் ஒயிலும் சாயலும் அவரை ஒரே மயக்கத்தில் ஆழ்த்திவிட்டன. பருமன் என்று சொல்ல முடியாத உயரம், செந்தாழம்பு நிறம், கடைசல் பிடித்த செப்பு சிலை அவள். குனிந்து குனிந்து கோலம் போடும்போது தலை பின்னல் நிலத்தை தொட்டு முத்தமிட அவள் உடம்பின் அழகு குவியல்கள், நெளிவு சுழிவுகள் அவள் தேகத்தின் வாலிப்பை காட்டின. கண்மூடி கண் திறப்பதற்குள் அந்த வாசலில் ஒரு ஜீவனையே உயிர்ப்பித்து விட்டாள் கோலம் என்னும் பெயரால். ஆறாம் அமுதத்துக்கு தன் நினைவு வர வெகு நேரம் ஆயிற்று. அவ்வளவு அழகாக கோலம் போடும் அந்த பெண்ணின் பெயர் ஹேமா என்றும், பெற்றோருக்கு அவள் ஒரே மகள் என்றும், அவள் தகப்பனார் கஸ்டம்ஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார் என்றும் ஆறாம் அமுது மறுநாளை விசாரித்து அறிந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு ஒரு நாளாவது ஹேமா கோலம் போடுவதை அவர் காண தவறியதே இல்லை. அவள் வரையும் ஒவ்வொரு புதிய கோலமும் ஹேமாவின் அழகுணர்ச்சியை மட்டுமின்றி அவள் உள்ளத்திலே தேங்கி கிடக்கும் இன்ப கனவுகளை படம் பிடித்து காட்டுவது போல அவர் கண்களுக்கு புலனாயிற்று. ஒவ்வொரு சமயம் ஹேமா வரையும் கோலம் அழகா, கோலத்தை வரையும் ஹேமா அழகா என்று இரண்டையும் மாறி மாறி பார்த்து குழம்புவார். அவள் வரையும் கோலம் போலவே அவள் இருக்கும் இடத்திலே திடீரென்று ஒரு தெய்வீக கலை மண்டலம் கட்டுவது போல பிரம்மை அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு ஹேமா அவள் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுதெல்லாம் ஆறாம் அமுது மலர்ந்த முகத்துடன் அவளுடன் ஏதாவது சாக்கு வைத்து கொண்டு பேச்சு கொடுப்பார். அவள் தெருவில் வந்து காய்கறிக்காரனையோ பூக்காரியையோ கூப்பிட்டால் தன் வீட்டு திண்ணையில் எப்படா என்று காத்து கொண்டு இருப்பவர் போல ஆறாம் அமுதம் சேர்ந்து உரக்க குரல் கொடுத்து கூப்பிடுவார். காய்கறிக்காரன் அருகில் வந்ததும், என்னப்பா செவிடா நீ, அந்த பொண்ணு எத்தனை தடவை உன்னை கூப்பிடும் என்று ஹேமாவை பார்த்து கொண்டே கேட்பார். பூக்காரி ஹேமாவிடம் அதிக விலை கூறினால், என்ன அம்மே ஊருக்கு அவங்க புதுசுன்னு விலை சொல்றியா? நியாயமா விலை சொல்லி சரியா முழம் போட்டு அளந்து கொடு என்று அதட்டுவார். ஹேமாவை தபால் நிலையத்திலோ கடை தெருவிலேயோ எங்கும் பார்த்தாலும் ஆறாம் அமுது முகத்தில் புன் சிரிப்பு தவள, என்னம்மா எங்க வந்த என்று மிகுந்த பரிவுடன் கேட்பார். அவள் பதில் சொல்லுவதற்குள் அவரே முந்திக்கொண்டு,
வெயிலில் இவ்வளவு தூரம் ஏமா வந்த? வேறு யாராவது வந்து வாங்கக்கூடாதோ என்று ஆதங்கத்துடன் கேட்பார். எல்லாவற்றுக்கும் அவளிடமிருந்து நாணம் கலந்த ஒரு புன்சிரிப்புத்தான் மறுமொழியாக மலரும். ஹேமா வீட்டார் அந்த காலனிக்கு வந்து 2-3 மாதங்களுக்குள் ஆறாவது ஹேமாவுடன் சிரிக்க சிரிக்க பேச ஆரம்பித்து விட்டார். 1-2 பேச்சு வார்த்தைகளில் ஆரம்பித்த இந்த உரையாடல் நாளடைவிலே வளர்ந்து 10 நிமிஷங்கள் 20 நிமிஷங்கள் என்று நீடிக்க தொடங்கிற்ற. தன் மீது அவருக்கு அலாதியான ஒரு பரிவும் பற்றும் உள்ளது அவர் பேச்சில் தொனிப்பதை ஹேமா முதலில் உணரவில்லை. என்றாலும் கூட பிறகு பிறகு அதை அறியத்தான் செய்தாள். அவர் மனதில் எதையோ எந்த எண்ணத்தையோ ஆசையோ மறைத்து கொண்டுதான் தன்னிடம் இத்தனை பரிவுடன் பேசுகிறார் என்று நினைக்க ஆரம்பித்தாள். தான் எது செய்தாலும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதும் தன்னிடம் வலுவிலே பேசுவதற்கு எங்கு வாய்ப்பு கிட்டும் என்று எதிர்பார்த்து நிற்பதும் அவள் உள்ளத்திலே நாளடைவில் அவரிடம் ஒரு எரிச்சலையும் வெறுப்பையும் ஏன் ஒரு அச்சத்தையும் கூட வளர்த்து வந்தது. ஆனால் பாவம் ஆறாவமுதுக்கு அது தெரியாது. அன்று வாசலில் ஏதோ விற்பதை அழைக்கும்படி அவள் தாயார் ஹேமாவிடம் சொல்ல, நீ போய் கூப்பிடம்மா, எனக்கு தெருப்பக்கம் தலை காட்டவே பிடிக்கல என்றாள் சிறு கடுப்புடன். தாயாருக்கு மகள் கூறுவது விளங்கவில்லை. ஏண்டி, உனக்கு என்ன வந்தது? நல்ல வீடாக பார்த்து வந்தோம், எப்போ பார்த்தாலும் எதிர் வீட்டு மாமா என்னை. ஹேமா முடிக்கவில்லை. தாயாருக்கு தூக்கி வாரி போட்டது. விபரீதமான எண்ணங்கள் உள்ளத்திலே குவியத் தொடங்கின. என்னடி சொல்லற? பார்த்தால் அவர் ரொம்ப நல்லவர் போல, உபகாரி போல தோன்றுகிறாரே, எல்லாம் வெளிவேஷம்தானா என்று கூறிவிட்டு தானே வியாபாரம் செய்ய வெளியிலே வந்தாள். ஹேமாவின் வருகைக்காக காத்து இருந்த ஆறாவதுக்கு அது பெரும் ஏமாற்றமாக இருந்தாலும் வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் அவள் தாயாருடன் பேச்சு கொடுக்க தொடங்கினார். அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவள், எனக்குள்ள வேலை கிடக்கு என்று வெடுக்கென்று கூறிவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள். அதையும் தவறாக நினைக்கவில்லை ஆறாவமுது. அடுத்த வாரம் ஒரு நாள் மாலை ஹேமா தெருவுக்கு புறப்படுவதற்கும் ஆறாவமுது தன் வேலையாக வெளியே கிளம்பினதற்கும் சரியாக இருந்தது. தன் மகளை தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு துரத்தி கொண்டுதான் ஆறாவமுது போகிறார் என்று ஹேமாவின் தாயாருக்கு சந்தேகம் தோன்றிவிட்டது. அவள் சந்தேகப்பட்டதைப் போல விளக்கு வைக்கும் நேரமாகியும் ஹேமா வீடு திரும்பவில்லை. நேரம் ஆக அவளுக்கு மனதிலே இன்னதென்று விவரிக்க முடியாத திகில் பற்றி கொண்டு விட்டது. உடம்பு பதறிற்ற. 8:30 மணி சுமாருக்கு ஹேமா பரபரப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். உடனே அவள் தாயார் அவளை கட்டி அணைத்து கொண்டு, ஏண்டி இவ்வளவு நேரம்? எனக்கு ஒரே பயமாக போய்விட்டது. போலீஸுக்கு கூட ஃபோன் பண்ணலாமா என்று பார்த்தால் உங்க அப்பா இன்னும் ஆஃபீஸிலிருந்து வந்தபாடு இல்லை என்று கூறினாள். இன்னைக்கு என் தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம் அம்மா. ஏன்? ஏனாம்? தாயாருக்கு படபடப்பில் பேச்சே வரவில்லை. எல்லாம் இந்த எதிர் வீட்டுக்காரரால் தான். என்ன நடந்தது? அவர் உன் பின்னாலேயே துரத்தீண்டு வந்தாரே. அது எனக்கு தெரியாது, நான் பார்க்கவும் இல்லை. பார்க் பக்கமாக வீட்டுக்காக வந்து கொண்டு இருந்தபோது திடீரென்று இவர் என் முன்னால் வந்து நின்றார். பல்லை பல்லை காட்டினார். தக்கே பிக்கேன்னு என்னென்னவோ என்னை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த வேளையில் ரோட்டில் ஆள் நடமாட்டம் கூட அதிகம் இல்லை. அவரிடமிருந்து எப்படி தப்பித்து கொண்டு போகிறோம் என்று நான் நினைத்து கொண்டே இருக்கும்போது ஒரு பழைய மாடல் கார் வந்து நின்றது. அதிலிருந்து 2-3 பேர் முகத்தை பார்த்தாலே ரவுடிகள் போல இருந்தது. இறங்கி இவரிடம் வந்தார்கள். அதில் ஒருவன் இவரை ஜாடையாக கூப்பிட்டு, உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரோம், இப்போ நல்ல சான்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியது தான், கபக்குன்னு காரியம் முடிஞ்சு போகும் என்று மெதுவாக சொன்னான். எனக்கா ஒரே திகிலா போய்விட்டது. கை கால் ஓடலை. என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இனிமே உயிரோட மானத்தோட உன் முகத்தில் விழிக்க போறேனா என்று நினைத்த போது அழுக கூட வந்துவிட்டது. என் கதி இன்னைக்கு என்ன ஆக போகிறதோ என்ற திகிலுடன் எதிர் சரக்கில் இருந்த ஒரு வீட்டின் மாடி பக்கமாக திரும்பினேன். என்ன ஆச்சரியம்! திருச்சியில் என்னோட கல்லூரியில் படித்த மஞ்சுளா அங்கே நின்னுண்டு இருக்கிறத பார்த்தேன். அவ்வளவுதான். மஞ்சு மஞ்சுன்னு கத்திண்டே ஓட்டமாக அவள் வீட்டுக்குள்ளே புகுந்து கொண்டேன். இத்தனை நேரம் அங்கே தான் இருந்தேன் அம்மா என்று ஹேமா கூறி முடித்தாள். இதை சும்மா விடக்கூடாது. அவர் வீட்டுக்கே போய் சண்டை போட்டுவிட்டு வருகிறேன் என்று ஹேமாவின் தாயார் கிளம்பினாள். ஹேமா தன் தாயாரின் கையை பிடித்தெழுத்து, நீ ஒன்றும் அவர் வீட்டுக்கு போக வேண்டாம் அம்மா, அப்பா வரட்டும்,
அவரிடம் சொல்லி ஏதாவது வழி பண்ண சொல்லலாம் என்று கூறி நிறுத்தினாள். அன்று இரவு ஹேமாவின் தகப்பனார் வந்ததும் நடந்தவற்றையெல்லாம் தாயும் மகளுமாக சொன்னார்கள். அவருக்கு அவர்கள் கூறுவது முதலில் ஒன்றுமே விளங்கவில்லை. ஆச்சரியமாக இருந்ததே ஒழிய கோபமோ ஆத்திரமோ ஏற்படவில்லை. நீங்கள் சொல்லுவதிலிருந்து அவர் மீது நாம் என்ன குற்றம் சாட்ட முடியும் ஹேமா? உன்னோட பேசினது தப்பா? வழியில் அகஸ்மாத்தா உன்னை சந்தித்தது தப்பா? எனக்கு ஒன்றுமே விளங்கலையே என்றார். உங்க சமாச்சாரம் எனக்கு தெரியாதா? கட்டிண்ட பொண்டாட்டியையே யாராவது ஒருத்தன் வந்து தூக்கிண்டு போனாலும் அசமஞ்சம் போல சும்மா பார்த்துண்டே நிப்பேள். என் தலையெழுத்து என்று வாசலுக்கு போனாள் அவர் மனைவி. எதிர் வீட்டு திண்ணையிலே ஆறாவது உட்கார்ந்திருந்தார். பாக்கை மென்ற வண்ணம் வெற்றிலையின் நரம்பை கிள்ளித்துவிட்டு சுண்ணாம்பு தடவி கொண்டே ஹேமாவின் தாயாருக்கு அவரை கண்டதுமே ஒரு வெறி வந்தார் போல. மனுஷனை பாரு மனுஷனை, பெரிய பக்திமான் போல நடிப்பும் பேச்சும், வயசு ஆயிடுத்து குட்டிச்சோவருக்கு ஆனா போல. என்ன பிரயோஜனம்? இப்படி பெண்ணாசை பிடிச்சு அலைய வேண்டாம். மானம் கெட்ட ஜென்மம், உறவு முறையா வச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் பேச்சும் சிரிப்பும் என்று கத்திவிட்டு வாசல் கதவை தடால் என்று சாத்தி கொண்டு உள்ளே வந்தாள். முதலில் ஆறாவதுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. அவள் தம்மை பார்த்து பார்த்து கையை ஆட்டிக்கொண்டு பேசினதால் தம்மை குறிப்பிட்டுத்தான் பேசுகிறாள் என்று தெரிந்து கொண்டார். சிறிது சிறிதாக விடியற் காலையில் சூரியனின் ஒளி பரவி வருவது போல தாம் ஹேமாவிடம் ஏதேதோ தகாத முறையில் நடந்து கொண்டு விட்டதாக தம் மீது குற்றம் சாட்டுகிறாள் என்பது புலனாயிற்று. அவர் முகம் கருத்துவிட்டது. அவரால் தலை தூக்க முடியவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே வீட்டுக்குள் போய்விட்டார். அதற்கு பிறகு ஆறாவது திண்ணையில் உட்காரவில்லை. 15 நாட்களுக்கு பிறகு ஹேமாவின் குடும்பத்தினர் அந்த வீட்டையே காலி செய்து கொண்டு போய்விட்டனர் என்பதை அறிந்ததும் தான் திண்ணையிலே வந்து உட்கார்ந்தார். எதிர் வீடு பூட்டி கிடந்ததையும் வாசலில் அழகு கோலம் காணப்படாததையும் காணும் பொழுதெல்லாம் அவர் இதயம் துடித்தது. பெருமூச்சு வெடித்த வண்ணம் இருந்தது. அதற்கு பிறகு ஆறாவதுக்கு அந்த காலனியை களை இழந்தது போல தென்பட்டது. சென்ற 6-7 மாதங்களாக லக்ஷ்மி கடாட்சம் கொஞ்சிக் கொண்டு இருந்த எதிர் வீட்டை பார்த்த பொழுதெல்லாம் அவர் அடிவயிற்றையே கலக்கிற்ற. மொட்டும் மலருமாக, பூவும் கப்பும் கிளையுமாக இருந்த செடியின் கிளைகளை எல்லாம் வெட்டி மொட்டையாக்கி விட்டதை போல அவர் மனம் துடித்தது. அந்த வீட்டை பார்த்து கொண்டே இனி அங்கு குடியிருக்க தம்மால் முடியாது என்ற நிலைக்கு வந்ததும் அவரும் கூட வேறு வீடு பார்த்து கொண்டு குடிபெயர்ந்தார். புதிய இடத்தில் நல்ல வேலையாக தம் வீட்டுக்கு எதிரே வீடுகளே இல்லாமல் கோவிலின் மதில் சுவர் கம்பீரமாக நின்றதை பார்த்ததாம் அவர் உள்ளத்திலே ஒரு திருப்தி நிலவிற்ற. மறுநாள் காலை வெளியில் வந்த அவர் கண்களில் முதலில் தென்பட்டது அடுத்த வீட்டு கோலம்தான். அதை பார்த்ததும் அவருக்கு திக்கென்றது. அதே பழைய கோலம், அதே வளைவுகள், அதே அச்சு. அவரை கண்டு அந்த கோலம் சிரிப்பது போல தோன்றியது அவருக்கு. அடுத்த சிறிது நேரத்துக்குள் ஹேமாவின் குடும்பத்தார் தான் அந்த வீட்டில் குடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். விதியின் விளையாட்டை எண்ணிக்கொண்டே ரேலி திண்ணையில் போய் அவர் உட்கார்ந்து கொண்டார். இனி ஆறாவது திண்ணை பக்கம் தலை காட்ட முடியாது. எந்த அழகழகான கோலங்களை கண்டு மோகித்தாரோ அதே கோலங்கள் இப்போது கனவிலும் நனவிலும் வந்து அவரை பயமுறுத்தின. இப்போது அவர் தினம்தோறும் முகசவரம் செய்து கொள்வது இல்லை, சலவை ஆடைகளை அணிவது இல்லை, துளிர் வெற்றிலையை நிதானமாக போட்டுக்கொள்வது இல்லை, ரசிப்பது கூட இல்லை. அவர் சுபாவத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை கண்ட அவர் மனைவி பங்கஜம் மிகவும் பயந்து போய்விட்டாள். அவருக்கு ஏதோ மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்று நினைத்தாள். ஒருவேளை அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறோமே என்ற ஏக்கத்திலே அப்படி இருக்கிறாரோ என்ற நினைப்புடன், ரிட்டையர்டானா என்னவாம், விச்ராந்தையா 24 மணி நேரமும் பெருமாளை சேவிச்சுண்டு இருங்களேன், ஏன் கலங்குறேள், ரகுதான் கை நிறைய சம்பாதிக்கிறானே, உங்களுக்கு என்ன குறைச்சல் என்று ஆறுதல் சொன்னாள். ஆறாவது என்று ஒரு பெருமூச்சு விட்டார். ரகுவுக்கு இந்த தையில் ஒரு கல்யாணத்தை செய்து வைத்து விட்டால் அதற்கும் ஆறாவது ஒரு பெருமூச்சு தான் விட்டார். கண்ணை மூடிக்கொண்டார். வாய் திறக்கவில்லை. அடுத்த வாரமே அவரை பார்க்க அவர் மகன் ரகு 2 மாத லீவு எடுத்துக்கொண்டு பறந்து வந்தான். டாக்டர் வருவதும் போவதுமாக வீடு அமர்க்கலப்பட்டது. அடுத்த வீட்டில் யாரோ புதிதாக ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் என்பதை ஹேமா தான் முதலில் பார்த்தாள். அடிக்கடி பார்க்க தோன்றிற்று அவளுக்கு. அவனை போல அவ்வளவு அழகான ஒரு வாலிபனை தான் பார்த்ததாக அவளுக்கு நினைவே வரவில்லை. அவளுக்கு அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூட தோன்றிற்று. அவனுடைய களையான முகமும்
சுருட்டை மயிரும் கூர்மையான மூக்கும் அகன்ற புருவமும் குட்டி போட்ட பூனை போல அவனுடைய சுறுசுறுப்பும் அவள் தூக்கத்தில் கூட வந்து அவள் மனக்கண் முன்னால் நடமாடின. அடுத்த நாள் ஹேமா தன் தாயாரிடம், அம்மா, யாரோ பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளே, நீ பார்த்தாயா என்று கேட்டாள். இல்லையே, என்ன விசேஷம்? விசேஷம் ஒன்றுமில்ல, சும்மாத்தான் கேட்டேன் என்று கள்ள சிரிப்பு சிரித்து கொண்டே மழுப்பிவிட்டாள். அன்று மாலையே ஹேமாவின் தாயார் ரகுவை பார்த்து விட்டாள். இவ்வளவு அழகான பிள்ளையாண்டான் நம்ம பக்கத்து வீட்டிலேயே இருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டாள். ஹேமாவுக்கு இப்படி ஒரு பையன் மணமகனாக வாய்க்க வேண்டுமே என்று பெருமாளை நினைத்து கொண்டாள். அப்போதுதான் ஹேமாவின் கேள்வியும் சென்ற 2 நாட்களாக ஏதாவது சாக்கிலே வாசலில் அடிக்கடி அவள் நிற்பதன் அர்த்தமும் அவளுக்கு புரிந்தன. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒரு தட்டிலே தாம்பூலத்தை எடுத்துக்கொண்டு தாயும் மகளுமாக பக்கத்து வீட்டுக்கு சென்றனர். கூடத்திலே சாய்வு நாற்காலியில் 6ஆம் அமுது சாய்ந்தார் போல உட்கார்ந்து கொண்டு இருந்ததை கண்டதும் இருவரும் ஷாக் அடித்ததை போல நின்று விட்டார்கள். மேலே அடி எடுத்து வைக்க கால் வரவில்லை. இருவர் முகத்திலும் கலவரமும் ஏமாற்றமும் எதிரொலித்து நின்றன. வாங்கோ வாங்கோ ஹேமா, வாமா உட்காரு. ஏதடா புதிதா குடிவந்த இடத்திலும் இந்த கிழவன் துரத்தி கொண்டு வந்திருக்கிறானே என்ற ஆச்சரியமாயிருக்கா? பயப்படாதே என்று கூறிவிட்டு சமையல் கட்டு பக்கமாக திரும்பி, பங்கஜம், பங்கஜம், இதை பாரு, இங்கு யார் வந்திருக்காங்கன்னு என்று தம் மனைவி அழைத்தார். பங்கஜம் விரைந்து வந்து, வாருங்கோ ஹேமா, வா உட்காரு என்று உபசரித்தாள். வெள்ளிக்கிழமை தாம்பூலம் கொடுக்க வந்தேன் என்று கூறிக்கொண்டே வெற்றிலைப்பாக்கு தட்டை நீட்டினாள் ஹேமாவின் தாயார். அந்த சூழ்நிலையில் ஒரு நிமிஷம் கழிவது ஒரு யுகமாக தோன்றியது. எதையோ நினைக்கப் போக அது எப்படியோ சுழன்று வட்டமிடுகிறதே என்று தவித்தாள். அதே சமயத்தில் வெளியிலிருந்து உள்ளே வந்த ரகு, அம்மா, ஹார்லிக்ஸ் ஒரு கடையில் கூட கிடைக்கவில்லை. இது தெரிந்திருந்தால் பம்பாயிலிருந்து வர்றபோதே 2 பாட்டில் வாங்கி வந்திருப்பேன் என்று கூறவும் ஹேமாவும் அவள் தாயாரும் அவன் பக்கமாக திரும்பினர். இவன் என் பிள்ளை பம்பாயில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான். இன்னும் கல்யாணமாகவில்லை. இந்த தை மாதத்துக்குள்ள முடிச்சிடணும்னு நினச்சோம். 4-5 ஜாதகங்கள் வேற வந்திருக்கு. அதுக்குள்ள இவருக்கு இப்படி வந்துடுத்து. நான் வீட்டுக்கு போகிறேம்மா, அப்பாவுக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுத்து என்று ஹேமா ரகுவை பார்த்து கொண்டே மெதுவாக நழுவினாள். ஹேமாவின் தாயார் தயங்கிக் கொண்டே, ஹேமாவின் ஜாதகத்தையும் தரேன் பாருங்கோ என்றாள். மன்னிச்சுடுங்கோ, ஹேமாவின் ஜாதகம் வேண்டாம். அதை பார்க்க எனக்கு யோகியதையும் இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை என்றார் 6ஆம் அமுது. ஹேமாவின் தாயாருக்கு முகம் கண்டிவிட்டது. கண்களிலே நீர் பளபளத்தது. என்னை மன்னிச்சு பழையதையெல்லாம் மறந்துடுங்கோ. எப்படி அம்மா மறக்க முடியும்? அந்த கோலத்தை என்றைக்கு பார்த்தேனோ அன்றைக்கே ஹேமாவை என் வீட்டில் எப்போதும் கோலம் போடும்படி செய்ய வேண்டும் என்று பிளான் போட்டேன். அதற்குள் உங்கள் பிளான் தவறவே இல்லை. 2 குடும்பங்களும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடாதுன்னு தான் பக்கம் பக்கமாக கொண்டு வந்து பெருமாள் சேர்த்து விட்டார். நமக்குள்ள ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை, முகூர்த்தத்துக்குத்தான் நாள் பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு சிரித்தாள் ஹேமாவின் தாய். அடுத்த நிமிஷம் ஹேமா கையிலே ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலை எடுத்து கொண்டு வந்து 6ஆம் அமுது முன்னால் வைத்தாள். அன்பானவர்களே, பூவாலூர் சுந்தரராமன் அவர்கள் எழுதிய கோலமிடும் கை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.